ஹலோ, எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்பயுமே சாயந்தரம் வீடியோ பண்றது வந்துட்டு ஆஃபீஸ்ல இருந்து வந்து பண்றது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா டல்லா பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு காலையில பண்ணலாம் அப்படின்ட்டு காலையில ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கே வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. அதுதான். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஹெல்மில் வந்துட்டு இருக்கிற ரெபாஸ்ட்ரிஸை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எதுக்கு வந்துட்டு ரெபாஸ்ட்ரிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், ஹெல்ம் ரெபாஸ்ட்ரிஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு ஹெல்மோட இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் வந்துட்டு ஹெல்மோட சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணி சார்ட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹெல்மோட ரெபாஸ்ட்ரிஸ். ஹெல்ம் ரெபாஸ்ட்ரி. ஓகே. ஸோ இந்த ஹெல்ம் ரெபாஸ்ட்ரி வந்துட்டு முதல்ல வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன. ஸோ இப்போ நம்ம நிறைய சேட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஹெல்மில் வந்துட்டு நிறைய சேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ சேட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்குமே வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெப் சர்வருக்கு வந்துட்டு என்ஜினிக்ஸ் சேட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்துட்டு மானிட்டரிங்க்கு வந்துட்டு ப்ரொமதீஸ் சேட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டிபி வேணும்னா மைசீக்வல் சேட் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இது லாக்ஸ் மானிட்டரிங்க்கு வந்துட்டு கிபானா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சாட்ஸ் வந்து லிஸ்ட் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு பேக்கேஜுக்கு வந்து ஒரு சாட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதில் எந்த சாட் வேணுமோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சாட் எல்லாம் வந்துட்டு எங்கேருந்து வருது? ஓகே. இந்த சாட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது வந்துட்டு ஒரு ரெபாஸ்ட்ரியில தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ரெபாஸ்ட்ரிஸ்குள்ள தான் வந்துட்டு சாட் இருக்கும். அந்த ஒரு எந்த சாட் வேணுமோ நம்ம வந்துட்டு அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ரெபாஸ்ட்ரிஸ்குள்ள வந்துட்டு எல்லா சார்ட்டும் இருக்கும். அப்போ இந்த ரெபாஸ்ட்ரிஸ் வந்துட்டு எங்க இருக்கும்? சரி, இந்த ரெபாஸ்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டு டைப்பா வந்துட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு பிரைவேட் ரெபாஸ்ட்ரி, இல்லை அப்படின்னா வந்துட்டு பப்ளிக் ரெபாஸ்ட்ரி. இதில் வந்து ரெண்டு டைப்பும் இருக்கு. ஸோ ப்ரைவேட்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஆன் ப்ரிம். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்துட்டு இப்போ நம்ம கஸ்டமைஸ்டு சார்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு எஃப்டிபி சர்வருக்குள்ள நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு எஃப்டிபி சர்வருக்குள்ளேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சார்ட் ரெப்போ வந்துட்டு சார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு வச்சிருப்போம். ஸோ இதே நீங்கள் பப்ளிக்னு போனீங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எல்லா சார்ட்ஸுமே நம்மளே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு இப்போ இந்த கிபானாலாம் நம்ம பப்ளிக்ல தான் டவுன்லோட் பண்ணி ஆகணும். மை சீக்வல் பப்ளிக்ல தான் நம்ம டவுன்லோட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்துட்டு நம்மளே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், அப்போ ஹெல்மை யூஸ் பண்ணும்போது நம்ம பப்ளிக் ரெபாஸ்ட்ரியும் தேவைப்படும். இப்போ பப்ளிக் ரெபாஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிட்னமின் இருக்கு, பிட்னமி பப்ளிக் சாட் இருக்கு, அப்புறம் வந்துட்டு இன்னொன்று க்ளூட் இன் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதில் வந்து லிஸ்ட் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எய்தர் நம்ம வந்துட்டு இதில் ப்ரைவேட்டும் யூஸ் பண்ணலாம், பப்ளிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சாட் நம்ம வேணுமோ அந்த ரெபாஸ்ட்ரியை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. நம்ம ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு ஹெல்மோட ரெபாஸ்ட்ரியை வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த சாட் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் இட் குட் பி எ ப்ரைவேட் ஆர் தி பப்ளிக் சாட். இப்போ டேரெக்டாக இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு யூஸ் கேஸ்க்கு போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாட்டில் வந்துட்டு ஒரு சார்ட்ஸை வந்துட்டு எப்படி லிஸ்ட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் பேக்கேஜை நம்ம வந்து எப்படி சர்ச் பண்ண போகிறோம், அப்புறம் வந்துட்டு ரெப்போ வந்துட்டு எப்படி அப்டேட் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு யூஸ் கேஸ் பார்ப்போம். இதை தாண்டி கடைசியாக வந்துட்டு ஒரு யூஸ் கேஸ் இந்த ரெப்பாஸ்ட்ரியிலேருந்து ஒரு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெப்போலேருந்து ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுவோம், அதாவது என்ஜினிக்ஸ். ஓகே. என்ஜினிக்ஸ் வெப் சர்வர். என்ஜினிக்ஸ் வெப் சர்வரை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த வெப் சர்வரை வந்துட்டு நம்ம வந்துட்டு பப்ளிக் ஐபி மூலியமா நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற யூஸ் கேஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெல்மோட பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ ஹெல்ம்ல வந்துட்டு ஏதாவது ரெபாஸ்ட்ரி வந்துட்டு ஏற்கனவே ஆட் ஆயிருக்கான்னு பார்க்குறேன். நான் ஹெல்ம் ரெப்போ லிஸ்ட் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ எந்த ரெபாஸ்ட்ரியுமே ஆட் ஆகலை. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ ஒரு ரெபாஸ்ட்ரியை வந்துட்டு நான் ஆட் பண்றேன். இப்போ ஏதாவது சார்ட் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஹெம் ரெப்போ லிஸ்ட்.
இப்போ சார்ட்டும் இல்லை, ரெபாசிட்டரியும் இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஆஸ் பர் த கமாண்ட், இப்போ நான் வந்துட்டு ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரி நான் வந்துட்டு ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த பிட்னமின்றது பேர் வந்து இங்க நம்ம கொடுக்கறது, ரெப்போ நேம் நம்ம கொடுக்கறது, நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். என் பேர் அருண் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஹெல்ம் ரெப்போ ஆட் ரெபாசிட்டரி நேம், ஓகே, தட் இஸ் அ லோக்கல் ரெபாசிட்டரி நேம் வாட் வி கோனா கிரியேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெபாசிட்டரியோட ஆக்சுவல் பப்ளிக் யூஆர்எல், ஓகே, பப்ளிக் யூஆர்எல் வந்து நம்ம வந்துட்டு ஆட் பண்றோம். ஸோ இதை நான் அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு I'm just executing it. Okay. So Helm repo add அந்த repository name plus வந்து அந்த public URL. இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெபாசிட்டரி வந்துட்டு ஆட் ஆகும், நம்ம மிஷின்ல வந்துட்டு ஆட் ஆகும். ஓகே, அண்ட் தென் இப்போ ரெப்போ லிஸ்ட்டை கொடுங்க. இப்போ ரெப்போ லிஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இங்கே பாருங்க, அப்போ ஒரு ரெபாசிட்டரி ஆட் ஆயிருக்குன்னு காமிக்குது. ஸோ அப்போ நம்ம எந்த சார்ட்டை இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த ரெபாசிட்டரியில தான் போய் சர்ச் பண்ணோம். சரி, ரெபாசிட்டரிஸ்ன்றது வந்துட்டு இன்னும் சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா, ரெபாசிட்டரிஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இப்போ ரெபாசிட்டரின்றது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ். ஓகே, ரெபாசிட்டரின்றது ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரெப்போ. இந்த ரெப்போல தான் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா பேக்கேஜஸும் இருக்கும். இது என்ஜினிக்ஸ்ன்ற ஒரு பேக்கேஜஸ் இருக்கும், ப்ரொமத்தீஸ்ன்னு ஒரு பேக்கேஜஸ் இருக்கும், மைசீக்வல்னு ஒரு பேக்கேஜஸ் இருக்கும். ஓகேவா, எல்லாமே இந்த ஒரு பாக்ஸ்குள்ள தான் இருக்கும். இதுல நம்மளுக்கு எந்த பேக்கேஜஸ் வேணுமோ அதை நம்ம புல் பண்ணிப்போம். இது வேணுமா புல் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ப்ரொமத்தீஸ் வேணுமா புல் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெபாசிட்டரின்றது சும்மா ஒரு ஃபோல்டர் மாதிரி தான். ஓகே, ரைட். ஸோ with continuation on this, இப்போ நம்ம வந்து ரெபாசிட்டரி வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெபாசிட்டரிஸ்ல இருந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு என்ன சார்ட் எல்லாம் இருக்கு, எந்த பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு வந்துட்டு நம்ம ஹெல்ம் சர்ச் ரெப்போ. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டோட்டல் ரெபாசிட்டரியே வந்து சர்ச் பண்ண. இங்கே நம்மளுக்கு ஒரு ரெபாசிட்டரி தான் இருக்கு, அதனால வந்துட்டு அந்த ஒரு ரெபாசிட்டரிக்குள்ள என்ன சார்ட்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து லிஸ்ட் பண்ணோம். இங்கே பாருங்க, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஃப்ரம் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே வரோம் அப்படின்னா வந்துட்டு இது பாருங்க. இப்போ அப்பாச்சி, ஏர்ஃப்ளோ, அர்கோ சிடி இருக்கு, சீலியம் இருக்கு. சீலியம் வந்துட்டு குபர்னெட்டிஸோட நெட்வொர்க்கிங் யூஸ் பண்றது. கசன்ட்ரா டிபி இருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்லலாம், இந்த எலாஸ்டிக் சர்ச் இருக்கு, லாக்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, இதோ ஹெச்சிடி இருக்கு, நம்மளோட குபர்னெட்டிஸோட டேட்டா பேஸ் அது, ஃப்ளூயன் பிட், ஃப்ளூயன் டி, கிரஃபானா, இதோ மானிட்டரிங்க்கு, இன்ஃப்ளக்ஸு, கிபானா, கியூபாப்ஸ், அந்த மாதிரி வந்து எல்லா சார்ட்டும் வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஹெல்ம் சர்ச் ரெப்போ கொடுக்குறோம். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் சர்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் கிபானா இருக்கா அப்படின்னு பர்டிகுலர் சார்ட் நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த நேம் கொடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு பர்டிகுலரா அந்த நேம்ல மேட்ச் ஆகிற எல்லா சார்ட்ஸையுமே வந்து லிஸ்ட் பண்ணோம். ஸோ அப்போ எனக்கு கிபானாவை மேட்ச் பண்ணி எனக்கு வந்து 2 சார்ட் இருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு ரெபாசிட்டரியை வந்துட்டு ஹெல்மில் ஆட் பண்ணிட்டு பர்டிகுலர் சார்ட்ஸ் வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹெல்ம் ரெப்போ அப்டேட். இது ரெப்போ அப்டேட் எப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இருக்கிற சார்ட்டோட வேர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ கிபானா வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேர்ஷன் 3.2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் வந்துட்டு இப்போ கிபானா வந்துட்டு எங்கள் ஆஃபீஸில் ஜனவரி 2024 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் ஜனவரி 2024 கிபானா 3.2 வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஜூலை 2024 வேர்ஷனில் அவங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைனர் அப்கிரேட் நடந்திருக்கு அப்படின்னா, இது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ வந்து அது வந்து வேர்ஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள் 4.2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டைம்ல நான் என்ன பண்ணலாம்னா என்னோட சார்ட்டை வந்து நான் அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணேன் அப்படின்னா
எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது லேட்டஸ்ட் வெர்ஷன் எனக்கு கிடைச்சிடும். அப்போ கிபானா 4.2. ஓகே, சரி நான் ஜனவரியில் இது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்துட்டு 3.2. இப்போ நான் ஜூலையில் பண்ண போகிறேன். அதாவது 6 மந்த் கேப் இருக்கு. ஓகேவா, 6 மந்த் கேப் இருக்கு. அந்த 6 மந்த் கேப்பை வச்சு தான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ண போகிறேன். நான் 6 மந்த் கேப் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த வெர்ஷன் அப்கிரேட் இருக்கு. அந்த டைமில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரெபாசிட்டரியை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அப்போ ஹெல்ம் ரெப்போ அப்டேட். இப்போ என்னோட ஹெல்ம் சார்ட்ஸில் வந்துட்டு ஒரே ஒரு ரெபாசிட்டரி தான் இருக்கு. ஸோ அதனால இந்த பிட்னமி ரெபாசிட்டரியில் இருக்கிற எல்லா சார்ட்டுமே அப்கிரேட் ஆகும். பட் பி கேர்ஃபுல், இதை பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ட்டு 10 வாட்டி கேட்டுக்கோங்க உங்க ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் தான் இந்த அப்டேட் கமாண்ட் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா எல்லா சார்ட்டுமே அப்கிரேட் ஆகிடும். இது வந்துட்டு இப்போ ஒரு 500 சார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெபாசிட்டரிக்குள்ள 500 சார்ட்டுமே அப்கிரேட் ஆகிடும். இப்போ எனக்கு இப்போ அப்கிரேட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா நான் இப்போதான் வந்துட்டு இருக்கிற லேட்டஸ்ட் இது ரெபாசிட்டரியை நான் ஆட் பண்ணேன். ஒரு 5 நிமிஷத்துல பெரிய அப்கிரேட்லாம் எதுவுமே ஆகாது. ஒரு 5 மாசம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 நாள்லாம் டைம் கேப் இருந்ததுன்னா எதனா ஒரு மைனரோ மேஜர் வெர்ஷன் அப்கிரேடோ இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து டக்குன்னு வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த அப்டேட் கமாண்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ நான் ரெபாசிட்டரி எதனா ரிமூவ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்துட்டு எங்கள் ஆர்கனைசேஷனில் நான் ஒரு 10 ரெபாசிட்டரி வச்சுருக்கேன். சரி, எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இஷ்யூ வந்துட்டு வருது ஆஃபீஸில். ஓகேவா, ஸ்பேஸ் இஷ்யூ வருது எனக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ரெபாசிட்டரி இதில் வந்துட்டு R1, R2, R3, R4 அந்த மாதிரி 4-5 ரெபாசிட்டரி வச்சுருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதை ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. எனக்கு திஸ் இஸ் நோ மோர் யூஸ். எனக்கு இந்த உள்ளுக்குள்ளே நிறைய சார்ட்ஸ் வச்சுருக்கேன். அந்த சார்ட்லாம் எதுவுமே யூஸ் ஆகல அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஹெல்மு. ஓகே, இப்போ பாருங்க, ஹெல்ம் ரெப்போ லிஸ்ட். இப்போ நமக்கு பிட்னமின்ற ஒரு ரெபாசிட்டரி ஆட் ஆயிருக்கா. அந்த பிட்னமி ரெபாசிட்டரி நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஹெல்ம் ரெப்போ பிட்னமி ஹெல்ம் ரெப்போ ரிமூவ் பிட்னமி அந்த ரெபாசிட்டரி நேம் பிட்னமி ஹாஸ் பின் ரிமூவ்ட். ஓகே, அதை வேணா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நோ ரெபாசிட்டரிஸ் டு ஷோ. ஸோ நத்திங் இஸ் தேர் டு கெட் லிஸ்டட். ஸோ இப்போ நான் திருப்பி ஆட் பண்ணணும் அப்படின்னா ரெப்போ ஆட் கமெண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ ஆட் கமெண்ட் போயிட்டேன் அப்படின்னா வந்துட்டு இட் வில் கெட் ஆடட். ஸோ அகைன் நான் வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக் லெவலில் ரெபாசிட்டரியை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த கமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு மேண்டேட்ரியாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸோ இந்த யூஸ் கேஸை தான் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். எந்த யூஸ் கேஸ் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு ரெபாசிட்டரியிலேருந்து இந்த என்ஜினிக்ஸ் வெப் சர்வரை நான் வந்துட்டு இந்த என்ஜினிக்ஸ் வெப் சர்வரை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதை நான் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஐபி மூலியமா நான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த யூஸ் கேஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு எந்த பாடுமே ரன் ஆகலை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்பயுமே kubectl கமாண்டை ஒரு வாட்டியும் நான் டைப் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக நான் அலைஸ் கமாண்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். kubectl k is equal to kubectl. அப்போ நான் கேன்றதை இது பண்ணிப்பேன் k. இப்போ எனக்கு எத்தனை நோட் இருக்கு? எனக்கு இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 நோட் இருக்கு. நான் இது வந்துட்டு AWSோட லேப் தான் யூஸ் பண்ணுறேன். EKS கிளஸ்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு அகைன் ஐ எம் பேயிங் ஃபார் இட். இது ஃப்ரீ கிடையாது, நான் பே பண்ணுறேன். இது எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணலான்றது அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் நான். ஏன்னா நிறைய பேர் வந்து லேபுக்கு கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு பெர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்டர்பிரைஸ் லெவலில் கற்றுக்கணும் அப்படின்னா வந்துட்டு EKS யூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ரைட். இப்போ எனக்கு ஏதாவது பாட் இருக்கா? kget pods. ஓகே, kget pods நத்திங். இப்போ இந்த நேம் ஸ்பேஸில் எதுவுமே இல்லை. kget all எப்பயுமே வந்து kget all கொடுங்க. ஓகே, இப்போ இது டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒரு கிளஸ்டர் ஐபி இருக்கும். எப்பயுமே நம்ம ஒரு Kubernetes கிளஸ்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு
குபர்னெட்டிஸ்ன்ற சர்வீஸ் நேம்ல வந்துட்டு இருக்கும். ஸோ நத்திங் டு பாதர் அபவுட் இட். ஓகே, ஸோ இதை நம்ம விட்டுறலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு என்ஜினிக் ஸ்குவாட் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, என்ஜினிக் ஸ்குவாடை கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு இந்த ரெபாசிட்டரியில இருந்து கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து நான் வந்து இது பண்ண போறேன். அப்போ ஹெல்ம் என்ன பண்றேன், ஹெல்ம் இன்ஸ்டால் என்ன பண்ணலாம், ஹெல்ம் இன்ஸ்டால் என்ஜினிக்ஸ். சி ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி ஆட் ஆயிருக்குன்னா அந்த ரெபாசிட்டரியில இருந்து தான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணோம். ஓகே, என்ஜினிக்ஸ் இப்போ என்ன சொல்லுது, ஃபெயில்டு. ஏன் ஃபெயில்டு, மஸ்ட் எய்தர் ப்ரொவைட் நேம் ஆர் ஸ்பெசிஃபிக். எப்பயுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணும் போது, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம், இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் ரிலீஸ் நேம் கொடுக்கணும். இது வந்து சார்ட் நேம். ஓகே, அப்போ நான் இப்போ இது வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் நேம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வெப் சர்வர்னு கொடுக்குறேன், என்னோட வெப் சர்வர். ஓகே, இது வந்துட்டு என்ஜினிக்ஸ் வந்து வெப் சர்வர். வெப் சர்வர் எந்த சார்ட் அப்படின்னா என்ஜினிக்ஸ். ஓகே, என்ஜினிக்ஸ் சார்ட்டை இன்ஸ்டால் பண்ண என்ன பேர்ல அப்படின்னா வெப் சர்வர்ன்ற நேம்ல. இப்போ நான் என்டர் கொடுத்துறேன், இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. சரி, நிறைய எரரை கொண்டு வாங்க, அப்பதான் வந்து நம்மளோட கமாண்ட் வந்துட்டு புரியும். ஓகேவா, இதை தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு வாட்டி நான் எரர் கொண்டு வரேன்ட்டு. ஸோ அந்த எரர் நீங்களும் இதே எரர் ஃபேஸ் பண்ணும் போது அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் எரரை ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்ன்றதை நான் சொல்றேன். ஓகே, ஸோ இங்க வந்து இந்த சார்ட் எங்க இருந்து வருது, இப்போ லோக்கல்ல தேடுது இல்லை, அப்போ நான் ஒரு ரெபாசிட்டரியில இருந்து புல் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இதை பத்தி இந்த ரெப்போவோட நேம் கொடுக்கணும். இது எந்த ரெபாசிட்டரியில இருந்து வரணும், பிட்னமி. ஓகே, பிட்னமி ரெபாசிட்டரியில இருந்து வரணும். ஸோ அப்போ பிட்னமி ஸ்லாஷ் அந்த சார்ட் நேம். ஓகே, ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டால் கமாண்ட் கொடுக்கும் போது வெப் சர்வர்ன்ற நேமில் டெப்ளாய் ஆகிடுச்சு. இப்போ டெப்ளாய் ஆகிருக்கு. ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஃபர்ஸ்ட் டைம் டெப்ளாய் பண்ணியிருக்கோம். சார்ட் நேம் பார்த்தீங்கன்னா என்ஜினிக்ஸ். சார்ட்டோட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 18.1. இந்த என்ஜினிக்ஸோட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.27. ஓகே, ரைட். இப்போ என்ன குபர்னெட்டிஸ் ரிசோர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்குன்னு பார்க்கறதுக்கு kubectl get all. ஓகே, இப்போ kubectl get all கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, இப்போ இங்கே வந்துட்டு ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு டெப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பாடு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கிறேன். ஐ மீன் kubectl get all. ஓகே, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பாடு கிரியேட் ஆயிருக்கு வெப் சர்வர்ன்ற நேம்ல. அப்புறம் வந்துட்டு ஒரு சர்வீஸ் கிரியேட் ஆயிருக்கு, வெப் சர்வர் என்ஜினிக்ஸ் அப்படின்னு ஒரு டெப்ளாய்மெண்ட். அப்புறம் வந்து ரெப்ளிகா செட் 1 இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இதில் நம்ம முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாட் வந்து ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பாட் வந்து ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா டெப்ளாய் பண்ணும்போது இட் மே ஃபேஸ் கிராஷ் லூப் பேக் போகும், டெர்மினேட் ஆகும், பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கும், நிறைய வந்துட்டு இருக்கும். இது பாடோட ஸ்டேட்டஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாடோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து எந்த டைப்புன்னு இருக்குன்னு பார்க்கணும். லோட் பேலன்சர்ல இருக்கு. நம்மளுக்கு குபர்னெட்டிஸ்ல 3 சர்வீஸ் டைப் இருக்கு. ஒரு அப்ளிகேஷனை 3 விதமா நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். நம்ம ஒன்று நோட் போர்ட், இல்லை கிளஸ்டர் ஐபி, இல்லை அப்படின்னா வந்துட்டு லோட் பேலன்சர். ஸோ இது நம்ம வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண போறோன்றதுனால வந்துட்டு லோட் பேலன்சர்ல தான் வந்துட்டு இது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ லோட் பேலன்சர்னும் போது மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஐபி இங்கே வரும் உங்களுக்கு, இல்லைனா வந்துட்டு வராது உங்களுக்கு. ஓகே, இது பை டிஃபால்ட்டா ஏடபிள்யூஎஸ்ஏ வந்துட்டு அப்போ இந்த சர்வீஸை வந்துட்டு லோட் பேலன்சர் மூலியமா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. இது ஏன் லோட் பேலன்சர் மூலியமா, ஏன் கிளஸ்டர் ஐபி அப்படின்னு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சார்ட்டோட values.yaml ஃபைல் கரெக்டா, அந்த சார்ட்டோட values.yaml ஃபைல் நம்ம வந்துட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு where we can able to find it. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இப்போ இது டிஃபால்ட்டாக வந்துட்டு லோட் பேலன்சரில் வந்துட்டு இதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டிஎன்எஸ் நேம், இந்த யூஆர்எல்ல நம்ம வந்துட்டு இங்கே வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். பட் ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே இட்ஸ் a குட் ஹேபிட் டு டெஸ்ட் இட் வித் curl ஃபர்ஸ்ட். அப்போ curl-vk ஓகே அந்த யூஆர்எல்.
ஓகே, அந்த யூஆர்எல்ல போட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் 200 HTTP கோடு வந்தது அப்படின்னா தென் வி ஆர் குட் டு கோ. ஃபர்ஸ்ட் இன்டர்னலாக செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிளஸ்டருக்குள்ள ஆக்சஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். பப்ளிக்ல இருந்து இன்பவுண்ட் கால் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஸோ இப்போ இங்க வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே, இது பாருங்க, வெல்கம் டு என்ஜினிக்ஸ். ஓகே, வி ஆர் கெட்டிங் அ ரெஸ்பான்ஸ். எப்பயுமே இந்த ஹெச்டிடிபி பண்ணும்போது இந்த ஹெச்டிடிபி 200 தான் வந்துட்டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஓகே, இல்லை 401 ஃபார்பிடன் அப்படிலாம் வந்ததுன்னா இட் இஸ் ஹேவிங் சம் இஷ்யூஸ். அப்போ இங்க வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகுது நம்மளுக்கு. ஓகே, தட்ஸ் ஹவ் வி ஹாவ் மேட் இட். ஓகே, இப்போ கேர்ள் கொடுத்தேன், எனக்கு ஆக்சஸ் ஆகுது. இந்த பாடம் வந்து என்ஜினிக்ஸ் பாடம் வந்து எனக்கு ஆக்சஸ் ஆகுது. இப்போ நான் எக்ஸ்டர்னல் இருந்து நான் பண்ண போறேன். இப்போ நான் எக்ஸ்டர்னல்ல பண்ண போறேன். எக்ஸ்டர்னல்ல பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஏன்னு கொடுக்கணும். இந்த பாருங்க, நான் எக்ஸ்டர்னல்ல இருந்தும் இப்போ நான் என்னோட பாடம் வந்து நான் ஆக்சஸ் பண்றேன். வேற ஐம் கெட்டிங் ஏ ரெஸ்பான்ஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த ஒரு யூஸ் கேஸ். ஓகே, அதாவது ஒரு ரெபாஸ்ட்ரியில இருந்து ஒரு ரெபாஸ்ட்ரியில இருந்து ஒரு என்ஜினிக்ஸ் வெப் சர்வரை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதோட பப்ளிக் அட்ரஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணோம். ஸோ இது இப்படிதான் நம்ம வந்துட்டு ரெபாஸ்ட்ரி வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ரெபாஸ்ட்ரிக்கு உண்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஒரு யூஸ் கேஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்தராக வந்துட்டு டாபிக்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். இதோட லேப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இதில் இருந்து கில்லர் கோட்லேருந்து ஏடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு நான் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு கில்லர் கோட்ல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அது ஃப்ரீன்றதுனால இதுக்கப்புறம் ஃப்ரீ யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு என்டர்பிரைஸ் லெவல் செட்டப்பே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கும் கற்றுக்க முடியும். ஸோ இந்த லேப் செட்டப் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு இந்த லேப் செட்டப்புக்கு தனியாக வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வீடியோவோ இல்லை ஒரு செஷனோ நான் வந்துட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட் ஃபார் நவ். Bye bye. Happy learning.